போர்க்கணம் இருக்கா, சிகர கண்டவசம் இருக்கா, அவன சிண்டுனுக்கு இருக்கா, மொகவீங்க இருக்கா. இந்த பாட்டை நான் பாடுற விட எங்க புள்ள பாடினாதான் சூப்பரா இருக்கும். பாருங்க, அரசுமா இங்க வா. அரசுமா எப்படி பாடுவ? வசனமா எழுதலாம், அவன் கதை அதுக்கெல்லாம் எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் ராவண மவன்டா. எப்படி உங்க பிள்ளை சொன்னாலா? என்ன சொன்னா ரசமா? போடல. யாரு ஜெயிப்பான்னு சொன்னா? விசை ஜெயிப்பான்னு சொன்னியா? ஜெயிச்சுட்டாரா? ஜெயிச்சுட்டாரு, மிரட்டி விட்டாரு. ஆமா, ஆனா முதலமைச்சர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. 108 சீட்டு, ஆனா கணக்குல வர்றது 107 சீட்டு தான். சரியா? அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். தமிழக வெற்றி கழகம் சொல்லு. தமிழக சொல்லு. தமிழக வெற்றி வெற்றி கழகம். ஆமா, இது நேத்து ரிசல்ட்டா? நம்ம முந்தா நேத்து பேசணுமா? நேத்து ரிசல்ட்ல மொத்தம் 108 சீட்டு ஜெயிச்சாச்சு. சரியா? ஆனா கணக்குல எடுத்துக்க போறது 107 சீட்டு தான். ஏன் அப்படின்னா விஜய் 2 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. சரியா? அந்த 2 தொகுதியில ஏதாச்சும் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு பிரதிநிதி வந்து ஒரு தொகுதிக்கு தான் இருக்க முடியும். என்ன, திருச்சி கிழக்கும் பெரம்பூரும் ஒரே இதா இருக்க முடியாது. ஜெயிச்ச நாள்ல இருந்து 14 நாளுக்குள்ள விஜய் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய், நான் இந்த தொகுதிக்கு வந்து நான் பிரதிநிதியா இருந்துக்கிறேன், எனக்கு இந்த தொகுதியில பிரதிநிதியா இருக்க விருப்பம் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து கொடுக்கணும். அதை கொடுக்காத பட்சத்துல அந்த 2 தொகுதியுமே செல்லாத ஆயிப்பெறும். ஜெயிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. 2 தொகுதியிலையும் பை எலெக்ஷன் வச்சிருவாங்க, ரீ எலெக்ஷன். அதனால ஏதாச்சும் ஒரு தொகுதியை விஜய் சூஸ் பண்ணுவாரு. அதனால 107 சீட்டு கன்ஃபார்ம். ஆனா சிஎம் ஆகுறதுக்கு மொத்தம் 118 சீட்டு வேணும். எத்தனை வேணும்? 118 வேணும். சொல்லு. 118 சீட்டு வேணும். இப்ப 107 சீட்டு நம்ம கிட்ட இருக்கா? அடுத்து இன்னும் யார் என்னென்ன ஜெயிச்சிருக்காங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே விட்டோம். சரியா? அடுத்து யார் இருக்கலாம்? சிபிஐ சிபிஐஎம் என்ன, அவங்க 2 பேர்ட்டையும் 2 சீட்டு இருக்கு. 2 + 2 எத்தனை? 4. ஆமா, 4 சீட்டா. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் விசிகே சொல்லு. ஆமா, அவங்கள்ட்ட ஒரு 2 சீட் இருக்கு, மொத்தம் 6. சரியா? அதுக்கப்புறம் காங்கிரஸ். யாரு? காங்கிரஸ் சொல்லு. ஆமா, காங்கிரஸ்ட ஒரு 5 சீட் இருக்கு. இது எல்லாத்தையும் 5 இங்கிட்டு + 6 11 சீட்டா. அப்பனா எத்தனை? 118 சீட்டு வந்துருச்சா? இது வந்து அழுங்காம குலுங்காம நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா நம்ம விஜய் சிஎம் ஆயிடுவாரு. போ. சரியா? சீக்கிரம் நடக்கும். என்ன, சிஎம் ஆனதும் நாங்க அடுத்து பேசுறோம். தேங்க்யூ எல்லாத்துக்கும். தேங்க்யூ. டிவிக்கு ஓட்டு போட்ட எல்லாத்துக்கும் தேங்க்யூ. டாடா.